ஐயோ ஐடியா, அவனுக்கு ஃபோன் பண்ணுவோம். எடுத்து தொலையண்டா. இவங்க எதுக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்றாங்க? ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். ஹலோ சொல்லிட்டேன்னா முண்டா. சாரி, ராங் நம்பர். என் பேரு கொலம்பஸ். ரெண்டு ஒண்ணு தான்டா. நான் தான் கௌசல்யா. எங்க இருக்க? நான் உங்க வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். லெஃப்ட்ல வரியா ரைட்ல வரியா? ரெண்டும் இல்ல, ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டு இருக்கேன். ஐயோ, அது இல்லடா எருமை. வீட்டுக்கு இடது பக்கம் வரியா வலது பக்கம் வரியா? இடது பக்கம் தான் வரேன். சூப்பர்டா. அந்த பக்கம் TN10 AJ 2344 அப்படின்னு ஒரு ஸ்கூட்டர் வருதா பாரு. இல்ல மேடம், இந்த தெருல நான் மட்டும் தான் வரேன். ஐயோ, அங்கே நின்னு அந்த பைக் வருதா பாரு. எதுக்கு மேடம்? அந்த பைக்ல ஒரு கயிறு மாட்டிட்டு இருக்குடா. வழக்கமா பைக்ல வர ஃபிகரோட துப்பட்டை தானே மாட்டோம், கயிறு எப்படி மாட்டோம்? ஓ, பைக் ஓட்டின்னு வராரு, அவரோட அருணா கயிறு மாட்டிக்கிச்சா? ஐயோ, செருப்பு பிச்சுறடா உனக்கு. பெரிய கயிறு பைக்ல மாட்டிக்கிச்சு. அவன் அந்த பக்கம் தான் வரணும். எப்படியாவது அந்த கயிறை பைக்ல இருந்து எடுத்துரு. ஓகே மேடம். என்ன கயிறு? அதை கேட்டு ஏன் இவ்வளவு பதறாங்க? ஓகே, சம்திங் ராங். ஏதோ நடந்திருக்கு, நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. என்ன மேட்டர்னு தெரியலையே. கயிறு, ஒருவேளை மேடம் சொன்ன கயிறு இதானோ? ஆஹா, மேடம் சொன்ன அதே நம்பரு. அப்போ இந்த ஸ்கூட்டர்காரன் தான் தூக்கி எறிஞ்சிருக்கணும். அந்த பரதேசி என்ன குப்பை தொட்டின்னு நினைச்சானா அவனை? சரி, அப்புறம் பாத்துக்கிறேன். ஐயோ, என்ன பண்றோம்? போன் வருது. சொல்லு கொலம்பஸ். மேடம், நீங்க சொன்ன கயிறு கருப்பு கலர்ல சும்மா ஜிகி 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 ஜிகின்னு இருக்குமா? ஆமாமா. அது கிடைச்சிருச்சு மேடம். அப்பா, அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் கொலம்பஸ். அதை எடுத்துக்கிட்டு உடனே நாலாத்திற்கு வந்துரு. ஓகே மேடம். கொலம்பஸ், அந்த கயிறை யாருக்கும் தெரியாம ரகசியமா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்பா கடவுளே, இல்ல இல்ல ஏமா காப்பாத்திட்ட. இந்த கயிறுல ஏதோ மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ரகசியம் அது இதுன்னு சொல்றாங்க. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். கொலம்பஸ் ஆன் தி bowling end. ஐயோ, நல்ல வேலை, ஹைட் கம்மியா இருக்கு, தப்பிச்சுக்கினேன். ஐயோ, மாட்டிக்கிச்சே. ஐயோ, இங்க மாட்டிக்கிச்சே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நல்லா மாட்டிக்கிச்சே. கயிறுலாம் போன மேடம் திட்டுவாங்களே. பெரிய போலர்னு நினைப்பு. சுத்தி போட்டு இப்படி சுத்திக்கிச்சே. எப்படி எடுப்பேன்? என்னடா பண்ற? அது வந்து அது கயிறு மாட்டிக்கிச்சு சார். மாட்டிக்கிச்சா இல்ல நீ மாட்டினியா? என்னாலதான் சார் மாட்டிக்கிச்சு, ஆனா நான் மாட்டல. என்னடா சொல்ற? நான் நடந்ததை சொல்றேன் சார். அப்படியா? நடக்க போறத நான் சொல்றேன். உனக்கு வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்ல உன் பொண்டாட்டி எவன் கூடயாவது ஓடி போயிருப்பா. ஐயோ, அந்த விரக்தியில தற்கொலை பண்ணிக்க போற. சார், எனக்கு ஒன்றும் கல்யாணமே ஆகல சார். அப்போ கடன் தொல்லையால தற்கொலை பண்ணிக்க போறியா? நான் இப்ப தற்கொலை பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஏண்டா, தற்கொலை பண்ணிக்க போறவன் 4 பேர்கிட்ட சொல்லிட்டாடா தற்கொலை பண்ணுவான். ஓபன் பிளேஸ்ல பப்ளிக் மரத்துல நீ பாட்டுல தூக்க போட்டு தொங்கிடுவ. அப்புறம் உன் பாடியை பாக்குறதுக்கு கூட்டம் கூடிடும், டிராபிக் ஜாம் ஆயிடும். அதை கிளியர் பண்றதுக்கு டிராபிக் போலீஸ் வருவாரு. அப்புறம் உன் பாடியை கிளியர் பண்றதுக்கு நாங்க வரணும். அதுக்கப்புறம் நீ யாரு, உன்னை பெத்தவங்க யாரு, நீ எதுக்காக தூக்கு போட்டேன்னு என்கொயரி பண்றதுக்கு நாங்க அலையணும். ஐயோ, இதுக்கு நடுவுல இது சந்தேக மரணம், நாங்க பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்லி உங்க சொந்தக்காரங்க எல்லாம் நடு ரோட்ல உட்காந்து சாலை மறியல் பண்ணுவாங்க. அப்புறம் கலெக்டர், தாசில்தார் எல்லாம் வந்து அவங்கள சமாதானம் பண்ணணும். உன் ஒருத்த சாவால இவ்வளவு பிரச்சனை இருக்குதுடா. சார், ஒரு கயிறு மாட்டினதுக்கு மெகா சீரியல் மாதிரி இப்படி கதை சொல்றீங்களா சார்? நீங்க இப்படிதான் எல்லா கேஸையும் ஜோடிக்கிறீங்களா? நிஜத்தை சொன்னா ஜோடிக்கிறேன் நான் சொல்றேன், லாடம் கட்டிடுவேன், ஜாக்கிரதை. சார், கயிறு எடுத்து கொடுங்க சார், போயிடுறேன் சார். போடா. ஓகே சார். டேய், சொல்லுங்க சார். இங்க பாரு, இந்த கயிறை கொடு சார். இது ரொம்ப முக்கியம் சார். இங்க பாரு, சாகணும்னு முடிவு பண்ணேன்னா வேற போலீஸ் லிமிட்ல போய் சாகு. இங்க செத்து ஏன் உயிரை வாங்க, புரியுதா? ஐயோ, கயிறு இல்லாம போனா மேடம் திட்டுவாங்களே. ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பாரு. இவர் பாட்டி கயிறு தூக்கி போட்டார, மேடம்க்கு நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ,
டைம் ஆகுது. எங்க போய் ஊரை சுத்தலாம் தெரியலையே. ஆஹா, இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது. ஃபோன் பண்ணி கேட்டலாம். ஃபோன் ட்ராப் பண்ணு. ஆஹா, அவங்களே ஃபோன் பண்றாங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு 2 ரூபா மிச்சம். சொல்லுங்க மேடம். எருமை பண்ணி தாடி வச்சு கேடி எங்கடா பொறுக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா நான் ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம், கைக்கு வந்த கயிறு இப்ப காவல்துறை கைக்கு போயிடுச்சு மேடம். என்னடா சொல்ற? ஆமா மேடம், ஒரு போலீஸ்கார் வந்து பதார்னு ஒண்ணு சவுலியா கொடுத்து கயிறை புடிங்கி போட்டாரு மேடம். அட பாவி, இவ்வளவு பெரிய ஷாக் நியூஸ் குடுக்குறீடா. உன்னை போய் நான் நம்பற பாரு. அவனை என் கண்ணுல மாட்டினே உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன். அப்படியே எங்கயாவது ஓடி தலைமறை வாடு. மேடம் மேடம் மேடம். ஐயோ, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சரி, நம்ம நடப்போம். ஐயோ சி, இப்ப நான் எவனுக்கு என்ன பதில் சொல்வேன்? கொடுத்த நகையில திருப்பி மறுபடியும் கேட்டானா? ஆஹா, நான் தரமாட்டேன். எல்லாம் இந்த பண்டேரி பை அத்தையால வருது. அவங்களாலதான் இப்படி எவனுக்கும் கயிறு கேடல மாட்டிக்கிட்டு முடிக்கிறனே. ஐயோ, ஐயோ ஐயோ ஐயோ, பாசக்கயிறு பாசக்கயிறு. இந்த போலீஸ்காரன் அந்த மகராச அங்க போடுங்க இங்க போட்டு போறாரு. அப்பா சாமி, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்பா. அப்பா, சித்ரகுப்தா, உங்கள் அருகில் தான் இருக்கிறேன் மன்னா. தெரியும்யா, தெரிஞ்சுதானே கத்துறேன். ஏன்னா நான் கோவமா இருக்கேன். சரிங்க. என்ன சரிங்க சொரிங்கன்னு? ஆமா, நீ அந்த கேள்வியை எப்படி கேட்ட? தெரியாம கேட்டியா இல்ல திமிர்ல கேட்டியா? புரியாமல் கேட்டேன். என்னையா புரியல உனக்கு? கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி தெளிவா தானே சொன்ன. பழனியில இருந்து திருப்பதியை தூக்குன்னு. அது உனக்கு புரியலையா? என்னையா இழிப்பு? அது எப்படிங்க பிரபு? பழனி தமிழ்நாட்டுல இருக்கு, திருப்பதி ஆந்திராவுல இருக்கு. அதே எப்படி பழனியில இருந்து திருப்பதியை தூக்க முடியும்? கூமுட்ட கூமுட்ட கூமுட்ட. பழனின்ற ஊர்ல இருந்து திருப்பதின்ற ஆளை தூக்கன்னு சொன்னையா? இன்னைக்கு சாயந்தரத்தோட அவன் ஆயில முடிய போகுது. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? என்ன நொப்படி சொன்னீங்களா? மன்னிச்சிடுங்க பிரபு, என் மண்டையில சரியா ஏறல. எப்படியா ஏறும்? ஏன்னா உன் மூளை மொக்கையா போச்சு. காரணம் வயசு காலாவதி ஆயி போச்சு. அப்புறம் ஏன் இந்த பதவியில இருந்துகிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற? விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போடா வெண்ண. பிரபு, ரொம்ப தரக்குறைவா பேசுறீங்க. நானும் ஒரு காலத்துல யமனா இருந்த, அதானே? யமனா இருந்து எத்தனை நட்டு போல்ட்ட கழட்டின. ஒரு டம்ளர் ஓசி பாலுக்கு ஆசைப்பட்டு பாசக்கயிறை பறி கொடுத்துட்டு பதவியை இழந்த. அது எவ்வளவு பெரிய அசிங்கம். அதனால தானையா நீ ஏன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற? மன்னிச்சிடுங்க பிரபு, தெரியாம பேசிட்டேன். நான் போறேன். எங்க போற? திருப்பதியில இருந்து பழனியை தூக்க. எது? இல்ல இல்ல, பழனியில இருந்து திருப்பதியை தூக்க. நீ யாரையும் தூக்க வேணாம், நேரா வீட்டுக்கு போ. எதுக்கு பிரபு? விருந்து சாப்பிடுறதுக்கு. மூஞ்ச பத்தியாதுக்கு பிரியாணி சட்டியை கவுத்து வச்ச மாதிரி உன்னை 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. வேணாம் பிரபு, வேணாம் பிரபு, அதை மட்டும் செஞ்சிடாதீங்க பிரபு. அப்புறம் ஏன் முன்னாடி மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி கூட என்ன மதிக்க மாட்டா. வேணாம் பிரபு, வேணாம் பிரபு, வேணாம் பிரபு, வேணாம். இல்ல சஸ்பெண்ட் பண்ணாதீங்க பிரபு. வேணாம் பிரபு. இதெல்லாம் கனவா? கனவா? என்ன பிரபு, என்ன யமனாவும் உங்களை சித்திரகுப்தனாவும் நினைச்சு பாத்தீங்களா? ஆமாண்டா, நினைச்சதே ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? நீ என்ன எவ்வளவு அவமானப்படுத்துற தெரியுமா? பிரபு, பாசக்கயிறை நீங்க சீக்கிரமா கண்டுபிடிக்கலன்னா நீங்க கண்ட கனவு நிஜமாயிரும். என்னடா சொல்ற? நான் சொல்லல, இந்திரன் அப்படி முடிவு பண்ணி இருக்கிறாரு. என்ன உங்க பதவிக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. நான் தான் உங்க மேல உள்ள விசுவாசத்தினால மறுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்க இப்படி அசால்ட்டா இருந்தீங்கன்னா வேற வழியே இல்ல. நான் யமன் ஆயிடுவேன். நீங்க என் முன்னாடி தலை குனிஞ்சுதான் நிக்கணும். ஷாக்காய் எந்த பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரம் பாசக்கயிறு எடுக்கிற வழியை பாருங்க.
பார்த்து பார்த்து பத்திரமா வச்சிருந்த பாச கயிறு எங்க போச்சுன்னே தெரியலையே. ஒருவேளை இந்த ஏமன் எடுத்திருப்பானோ? ச்சே 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 ச்சே. பாவம், அவன் நம்மளை விட சோகமா சுத்துறான். அதுவும் கயிறு மட்டும் அவன் கைக்கு கிடைச்சிருந்தா அவன் நம்மள ஒரு வழி பண்ணிருப்பானே. ஒருவேளை அந்த சுண்டக்கா கௌசல்யா எடுத்திருப்பாளா? அவ எடுத்திருந்தா ஸ்ட்ரெயிட்டா எமங்கிட்ட போய் கொடுத்துருப்பா. ஏமா நம்மளை விட்டு ஓடி போயிருப்பா. அதுவும் நடக்கல. கயிறு எங்கதான் போச்சு? ஐயோ பண்டரி பாய், கயிறு உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமாமா, என்கிட்ட தான் இருக்கு. பத்திரமா வச்சுக்க. அது மட்டும் யமன் கைக்கு போச்சு, உன் கதை கந்தலாயிரும். நான் யமனாவர் தான் உனக்கு பாதுகாப்பு. சீக்கிரம் ஆயிடுவேன். ஆனா அது வரைக்கும் அந்த கயிறு பத்திரமா இருக்கணும். அட இவன் ஒருத்த ஹிம்ச. இல்லாத கயிறு பத்திரமா பாத்துக்கோ, பத்திரமா பாத்துக்கோ 100 தடவை சொல்லிட்டு போறான். இருந்தா தடா வச்சுக்கிறதுக்கு. டேய், நீ என்ன பிச்சைக்கார மாதிரி அங்கேயே நிக்கிற? வாடங்க. வந்து அவங்க அடிப்பாங்க. எவங்க அடிப்பாங்க? கௌசல்யா மேடம் தான். அவ எதுக்காகடா ஒன்னு அடிக்கிறா? அது வந்து டேய், கிட்ட வந்து சொல்லுடா. வாங்குறல வா, வாங்குறல சொல்றா. அவ எதுக்கு ஒன்னு அடிப்பா? அது வந்து அவங்க போன் பண்ணி ஒரு கயிறு ஒண்ணு பைக்ல மாட்டிக்கிச்சு, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு குடுறான்னு சொன்னாங்க. கயிறா? அந்த கயிறு எப்படி இருந்துச்சு? கருப்பு கலர்ல ஜிகு ஜிகு ஜிகுன்னு துணி சுத்தி இருந்தது. பாச கயிறு தான். அந்த கயிறு எங்கடா? இருங்க சொல்றேன். அது கௌசல்யா மேடம் கயிறை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்களா. நானும் கயிறை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேனா, அப்ப திடீர்னு ஒரு போலீஸ்கார் வந்து புடிங்கின்னு போட்டாரு. போலீஸா? எந்த போலீஸ்ரா? அந்த திருடங்க எல்லாம் பிடிப்பாங்களா அந்த போலீஸ்மா. டேய், சனியம் பிடிச்சவனே, சனியம் பிடிச்சவனே. டேய், அந்த போலீஸ் யாரு? அவரோட பேர் என்ன? அவர் எந்த ஸ்டேஷன்ல இருக்காரு? சொல்லு சீக்கிரம். இந்த பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. போலீஸ் தான் நம்மள கேள்வி கேட்பாங்க. நான் போய் போலீஸ்காரர்கிட்ட நீங்க யாரு, எந்த ஸ்டேஷன்ல இருந்து வரீங்க அப்படின்னு விசாரிக்க முடியுமா? தரித்திரம் பிடிச்சவனே, தரித்திரம் பிடிச்சவனே, போடா. இங்க பாரு, போய் அந்த போலீஸ் கிட்ட எப்படியாவது அந்த கயிறை கேட்டு வாங்கிட்டு வர. இல்லன்னு வச்சுக்கேன், அந்த ஆளை பத்தி விசாரி, நான் வந்து கேக்குறேன். ஓடுறா. டேய், என்னம்மா? அந்த கயிறு மட்டும் இல்லாம வந்த மவனை உன் காலை உடைச்சிரு. ஜாக்கிரதை. என்ன கர்மண்டாது? அந்த கயிறுக்காக மாமியார் மருமகளை என் காலை உடைக்கிறேன். என்ன கொட கொட கொடன்னு வாய்க்குள்ளேயே முனையிட்டு இருக்க. ஓட சீக்கிரம். போயிட்டு வரமா. கயிறு கிடைச்சிடுச்சு. ஐயோ ஐயோ, எமங்கிட்ட போனாலும் போலீஸ் கிட்ட போனாலும் திரும்பி வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த கயிறு இப்ப கிடைக்குமான்னு தெரியலையே. அட பாவிகளை, என்ன புலம்பு விட்டுட்டீங்களேடா. வெற்றி கொடிகட்டு தடைகளை வாங்க வாங்க. கையில என்னடி? கையிலையா? விரல். ஏய், விரல்ல என்ன? நகம். அதுக்கு மேல நெயில் பாலிஷ். செருப்பு பிஞ்சிரும். அடிச்சேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். பின்னாடி என்னடி மறைக்கிற? பின்னாடியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ, அது பாசக்கயிறு தானே? அது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அதெல்லாம் அவங்களுக்கு தேவையான விஷயம். ஏய், பிஞ்சிரும். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க. தேவையான ஏய், கயிறை வச்சு விளையாடாதடி. ஏய், அந்த கயிறுல தாண்டி என் உயிரே இருக்கு. குடுறி. ஏய், குடுறி. தர முடியாது. குடுறி. குடுறி. நான் புடிக்கிறேன். எங்க ஓடி வாங்க பார்க்கலாம். நீ ஓடி வரதுக்கு ஒரு வாரம் ஏன் சிசியன் சித்ரகுப்தை பாசக்கயிறு எல்லாம் எவ்வளவு வராதுன்னு என்ன மிரட்டிட்டு போறோம். விதியை முடிவு பண்ற என் வாழ்க்கையில வீதி விளையாடிடுச்சு. இங்கதான் இருக்கீங்களா? யமன் சார், யமன் சார், இந்தாங்க சார் உங்க பாசக்கயிறு. நீ கொடுத்தா அது பாசக்கயிறா இருக்காது, மோசக்கயிறா தான் இருக்கும். என்ன ஏமாத்துறதே உனக்கு வேலையா போச்சா? போயா லூசு. அது உண்மையான பாசக்கயிறியா? உண்மையான பாசக்கயிறா? ஆமாயா டுபுக்கு. யோ, இதான் ஒரிஜினல். பாத்தியா, மறுபடியும் என் கைக்கே வந்துருச்சு. பாண்டுவா கொக்கா. அச்சச்சோ, கைக்கு வந்தது கை நழுவி போயிடுச்சு. கை நழுவி போச்சா? பொய்யா தடி மாடு. கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்து கொடுத்தா அது இப்படி பண்ணிட்டியா? மவனே, தபார், கயிறை கொடுக்க வேண்டியதே வேலை. அத நான் செஞ்சுட்டேன்.
மறுபடியும் கயிறை கேட்டு டார்ச்சர் பண்ண உன்னை அப்படியே கீழே தள்ளி சாகடிச்சிருவேன். புரியாத? அச்சச்சோ. மோசம் போயிட்டேனே, மோசம் போயிட்டேனே. அச்சச்சோ, 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 அச்சச்சோ. நில்லுங்க பிரபு, பிரபு, நில்லுங்க பிரபு. நில்லுங்க, நில்லுங்க. நிக்க மாட்டேன், நிக்க மாட்டேன். யாராவது என்கிட்ட வந்தீங்க உங்க மேலே ஊதி போச்சு. யோ லூசா, நீ லூஸ் மாதிரி பேசுற? அவர் எப்பவுமே அப்படிதான் பேசுவார். ஏய், நீ அப்படி பேசுறடா. இந்தம்மா என்ன வாழதான் விட மாட்டேங்கிறீங்க. சாகவாவது விடுங்க. ஐயோ பிரபு, ஒரு யம தர்மம் செய்யற காரியமா இது? வேற என்னடா பண்றது? ஒரு பொம்பளை கிட்ட பாசக்கயிறை பறி கொடுத்து மானங்கிட்டவள ஆயிட்டேன். இதுக்கப்புறம் எதுக்குடா நான் உயிரோடு இருக்கணும்? பிரபு, முட்டாள்தனமா பேசாதீங்க. உயிர்களை பறிக்க பிறந்த நீங்க இப்படி உயிரை விடலாமா? மானத்தை பறி கொடுத்தா உயிரோட இருக்கலாமா? ஐயோ பிரபு, ஒரு உயிரை பறிக்கிற சக்தி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு, உயிரை விடுற சக்தி இல்ல. அது நான் எவனா இருந்தப்போ. எப்போ என் பாசக்கயிறை நான் இழந்தேனோ அப்பவே நான் சகல சக்திகளையும் இழந்து சாதாரண மனுஷனுக்கு சமமாயிட்டேன். அதனால இப்போ என்னால சாக முடியும். அடடடடா, இந்த ஃபைலாவ நான் மறந்துட்டேனே. இருந்தாலும் பிரபு, நீங்க தற்கொலை பண்ணிக்க கூடாது. உங்க முடிவை மாத்திக்கங்க. தப்பு பண்றது, அதை மறைக்கிறது, முடிவு எடுக்கிறது, அப்புறம் அதை மாத்துறது, இந்த மாதிரி ஈன செயல்கள் எல்லாம் பூலோகவாசிகளுடைய செயல். அந்த செயல் எல்லாம் நாம செய்யக்கூடாது. ஐயய்யய்யய்ய, எதை சொன்னாலும் கருத்து சொல்லாதீங்க பிரபு, அப்புறம் நான் கடுப்பாயிருவேன். யோ, அந்த தொப்பி தலையன் எவ்வளவு சொல்றான்? ஏன் அப்படி அடம் பிடிக்கிற? கேட்டு தொலையன். கேட்க மாட்டேமா. புலோகத்துல போய் எவனே ஏமாந்துட்டு வந்துட்டான்னு சொல்லி மேலோகத்துல என்ன எவ்வளவு ஈவ்டீசிங் பண்ணுவாங்க தெரியுமா? பொண்ணுங்களை கேலி பண்றதுக்கு பேர் தான் ஈவ்டீசிங். அப்படியா? அப்ப எவன் டீசிங் பண்ணுவாங்க? அதுக்காக தான் தற்கொலை பண்ணிக்க போறேன். டீஸ் பண்ணனே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நீ என்ன காலேஜ் ஃபிகரா? யோ, எதுக்கு இப்ப முட்டாள்தனமா முடிவு எடுக்கற? என்ன பண்றது? உயிர் எடுக்க வந்த இடத்துல பாலை குடிச்சிட்டு பப்பரப்பேன்னு படுத்து தூங்கிட்டு பாசக்கயிறை பறி கொடுத்திருக்கிறேன்னு இது முட்டாள்தனம் இல்லையா? தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும் புத்திசாலித்தனமா? இப்படி எல்லாம் பேசி என் மனச மாத்தாத. யோ, தரித்திர குப்தா. எது தரித்திர குப்தாவா? தபார், நான் பிறந்ததுக்கு அப்புறமா தான் எங்க அப்பாவுக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சது. என் பேரு தரித்திர குப்தா இல்ல, சித்ரகுப்தா. ஐயோ, இந்த மாதிரி பேர்ல கவர்மெண்ட் கெசட்லயே கிடையாதுயா. நீ வெக்கப்படாம பேர் வச்சு சுத்துற. இந்த ஆளு தற்கொலை பண்ணிட்டு சாகட்டும் விடு. தடுக்க போனா ஓவரா பில்டப் பண்றான். எப்படியாவது பாவம் பார்த்து பாசகரை வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா சாகுன்னு சொல்ற. சித்ரகுப்தா, என்ன பிரபு? நான் செத்துட்டேன்னா அந்த செய்திய இந்த ரெண்டு சொல்லிடுவில்ல? நான் எதுக்கு சொல்லணும்? அதான் யமலோக டைம்ஸ்னு ஒரு நியூஸ் பேப்பர் வருது இல்ல, அத பார்த்து அவரே தெரிஞ்சுக்குவாரு. யோ, உங்களுக்கு நியூஸ் பேப்பர்லாம் இருக்கா? எங்களுக்குன்னு தனியா ஒரு சேனலே ஓபன் பண்றதுக்கு ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. யோ யோ யோ, எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுயா? அப்படியா? விதவிதமா போஸ் கொடுத்து போட்டோ எடுத்து ஆபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு போ. எதுக்கு? வாங்கி அட்டைப்பெட்டில போடுறதுக்கா? ஏன் வழக்கமான சினிமா கம்பெனி மாதிரி பேசுற? டேய் சித்ரகுப்தா, இங்க நான் என்ன நிலைமையில இருக்கேன்? நீங்க ரெண்டு பேரும் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என்ன என்ன பண்ண சொல்றீங்க பிரபு? உங்க நிலைமையை பார்த்தா எனக்கும் பாவமா தான் இருக்கு. சரி விடுங்க, அந்த பண்டரி பாய் அம்மா கிட்ட பேசி பாக்குறேன். பண்டரி பாய் அம்மா, பண்டரி பாய் அம்மா, பண்டரி பாய் அம்மா, பண்டரி பாய் அம்மா. அவன் மேலேயே விட நான் இருக்கிற டைரக்ஷனை விட்டுட்டு மத்த இடத்துல எல்லாம் சுத்தி சுத்தி பண்டரி பயமா பண்டரி பயமா பண்டரி பயமான்னு ஏன் கத்துற? ஆமா, 3 பேரு லைனா இங்க நின்னு என்னைய டிஸ்கஸ் பண்றீங்க? டிஸ்கஸா? ஏமே தற்கொலை பண்ணிக்க போறாரா? தற்கொலையா? ஆமாத்தே, எவ்வளவு தடுத்தாலும் இருந்தாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். யோ, உனக்கு என்ன கேடு காலம் வந்துச்சு? என்னமா பாசகரை கொடுக்க மாட்டேங்கிற? எனக்கு சாவறது தவிர வேற வழியே இல்ல. ஏய் 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 ஏய், எங்க இருந்தோ வந்து நீ ஏன் வீட்டுல செத்து தொலைச்சேனா? அப்புறம் கோர்ட்டு கேஸ் யார் அலைஞ்சு பதில் சொல்றது? ஏமா, அப்ப கூட உனக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா? அப்ப கோர்ட்டு கேஸுக்கு தான் பயப்படுறியா? யோ, நீ என் உயிரை எடுக்கிறதுக்காக வந்தவன், உனக்கு எதுக்கே நான் பாவம் பார்க்கணும்? ஏம்மா, அது அவரோட கடமைமா, அதத்தான் செய்ய வந்தாரு. அதுக்காக அவரோட பாசக்கயிறு எடுத்து வச்சுக்கிட்டு நீ ஆட்டம் காட்டுவியா? அதை கொடுத்துருமா? டேய் டேய் டேய், எமங்கிட்ட பாசக்கயிறை கொடுக்காத, அப்பதான் நான் எமனாக முடியும். உன்னையும் நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு இப்ப என்னடா அப்படியே பல்ட்டி அடிக்கிற?
டேய் சித்திரகுப்தா, சைடுல நீ இப்படி ஒரு கேம் ஆடுனியா? சாரி பிரபு, பதவி ஆசையில இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க பிரபு. பண்டரி பயம்மா, நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டு அவங்கிட்ட எமங்கிட்ட பாசக்கயிறை கொடுத்துருமா. என் உயிரை எடுக்க மாட்டேன்னு இந்த ஆளை சத்தியம் பண்ண சொல்லு, அப்புறமா நான் பாசக்கயிறு கொடுக்குறேன்.